ஹலோ விவர்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 2023 நெட் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கொஷின் தாங்க இது. இன் லைன் எக்ஸ் வேர் இஸ் த யூசர் பாஸ்வேர்ட் ஸ்டோர்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான சரியான பதில் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா /etc/PASSWD அப்படிங்கிறது தான். அதுக்கான விளக்கம் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம சொன்ன இந்த பர்டிகுலர் ஃபைல் வந்து எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா /etc ஸ்டோர் ஆகிருக்கும். இந்த ஃபைலை நீங்கள் வியூ பண்ணணும் அப்படின்னா என்ன கமெண்ட் யூஸ் பண்ணணும்னா கேட் கமெண்ட் தான் யூஸ் பண்ணணும். கேட் ஸ்பேஸ் விட்டு அந்த பர்டிகுலர் ஃபைல் நேம் கொடுக்குறீங்க, அது /etc/PASSWD அப்படின்னு. ஸோ இந்த பர்டிகுலர் கமெண்ட் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அவுட்புட் இப்படி தான் இருக்கும், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இதோட விளக்கம் பார்க்கலாம். ஸோ இந்த லைன் ஃபர்ஸ்ட் லைன் எடுத்துக்கோங்களேன். இப்போ /root:0:0:0/root:/bin/bin/bash இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கான விளக்கம் என்ன நமக்கு பார்க்கணும். ஸோ நீங்கள் உங்களோட இன்ஃபர்மேஷன் எப்படி அதில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னு. ஸோ இப்போ இந்த /etc/PASSWD அப்படிங்கிற ஃபைலில் எப்படி இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா இந்த மாதிரி தான் ஸ்டோர் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து யூசர் நேம். இப்போ இந்த லைனோட ஃபர்ஸ்ட் லைனோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்குறீங்க அப்படின்னா யூசர் நேம் வந்து ரூட்னு இருக்குது. என்கிரிப்டட் பாஸ்வேர்டு என்னன்னு பாருங்கள், ரெண்டாவது இது எக்ஸ்ன்னு இருக்குது. யூசர் ஐடி 0ன்னு இருக்குது. குரூப் ஐடி 0ன்னு இருக்குது. யூசர் டிஸ்கிரிப்ஷன் வந்து ரூட்னு இருக்குது. யூசர்ஸ் ஹோம் டைரக்டரி /root அப்படின்னு இருக்குது. அடுத்தது யூசர்ஸ் லாகின் ஷெல் வந்து /bin/bashன்னு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம கொடுக்குற இன்ஃபர்மேஷன் லினக்ஸில் ஸ்டோர் ஆகுது. இப்போ நீங்கள் மேலே பார்த்த ஃபைலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய லைன்ஸ் இருக்குது. ஒரு லைனுமே ஒரு இண்டிவிஜுவல் யூசர் அக்கௌண்ட்டை ரெப்ரசன்ட் பண்ணுது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி விளக்கமாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நான் சொன்னேன் யூசர் நேம் ஆர் லாகின் நேம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த யூசர் நேம் லாகின் நேம் அதை எப்படி நம்ம நேமிங் பண்ணுறது? ஸோ நீங்கள் எந்த ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் நீங்கள் எதை யூஸ் பண்ணக்கூடாதுன்னா கோலன், அதுக்கப்புறம் நியூ லைன் ஆப்ரேட்டர், இந்த ரெண்டுமே நீங்கள் உங்களோட யூசர் நேமில் ஆர் லாகின் நேமில் யூஸ் பண்ணக்கூடாது. ரீசன் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டுமே ஃபைல் க்ரியேஷனில் ஒன்று வந்து ஃபீல்டு செப்பரேட்டர் இல்லைன்னா என்ட்ரி செப்பரேட்டராக யூஸ் ஆகுது. அதனால இந்த ரெண்டு ஸ்பெஷல் கேரக்டர்ஸுமே நீங்கள் யூசர் நேம் ஆர் லாகின் நேமில் யூஸ் பண்ணக்கூடாது. இது தவிர வேறு எந்த சிம்பிள்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ரெண்டாவது விஷயம் பாருங்கள், என்கிரிப்டட் பாஸ்வேர்டு. இந்த என்கிரிப்டட் பாஸ்வேர்டில் உங்களுக்கு வந்து அங்கே லைனில் என்ன இருந்துச்சுன்னா வெறும் எக்ஸ்ன்னு தான் இருந்துச்சு. ஸோ செக்யூரிட்டிக்காக அந்த பாஸ்வேர்டை இங்கே கொடுக்க மாட்டாங்க, ஜஸ்ட் எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படிங்கிறது அடுத்த கேள்வி. அந்த பாஸ்வேர்டு எங்கே இருக்கும் அப்படின்னா /etc/shadow அப்படிங்கிற ஃபைலில் இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூசர் ஐடி. ஸோ யூசர் ஐடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நான் யூசர் ஐடி 0 அப்படின்னா அது ரூட் யூசர். நம்மளோட எக்ஸாம்பிளில் யூசர் ஐடி என்ன இருக்குது? 0 இருக்குது. அப்போ அது ரூட் யூசர். ஸோ <500 யூசர் ஐடி இருக்குன்னா அதெல்லாமே சர்வீஸ் அக்கௌண்ட்ஸ். அப்போ ரெகுலர் அக்கௌண்ட்ஸ்க்கு என்ன வேல்யூ அப்படின்னா ஸோ greater than or equal to 500லேருந்து அது ரெகுலர் அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்படி தான் யூசர் ஐடி என்ன ஆகுது அப்படின்னா அலாட் பண்ணுது. ஸோ இப்போ யூசர் ஐடி அப்படிங்கும் போது அதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னா ஸோ அது வந்து யூசர் ஐடியை வச்சு நம்ம வந்து மானிட்டர் பண்ணலாம். ஸோ ஃப்ரம் த பிகினிங் ஒரு ஃபைல் க்ரியேஷனாக இருக்கட்டும், அதோட மாடிஃபிகேஷனாக இருக்கட்டும், அப்புறம் அதை வந்து க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லா விஷயமே நம்ம யூசர் ஐடி வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா மானிட்டர் பண்ணலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்து இருக்கிறது குரூப் ஐடி. ஸோ குரூப் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் யூசர் அக்கௌண்ட்ஸ் தான். ஸோ அதுதான் வந்து குரூப் ஐடின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ எப்படி யூஐடியோ அதே மாதிரி ஜிஐடின்னு இருக்குது. இப்போ யூஐடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 32 பிட்டில் தான் இருக்கும். அதே மாதிரி ஜிஐடியும் உங்களுக்கு 32 பிட்டில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ரூட் யூசர் அப்படிங்கிறதுனால இங்கே குரூப் ஐடியுமே உங்களுக்கு என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 0வாக இருக்கும்.
இப்போ இந்த குரூப் எப்படி க்ரியேட் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட்டு உங்களுடைய யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணையில நீங்கள் வந்து குரூப் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் எந்த குரூப்னு க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னா ஷெல்லே ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை ஒரு குரூப்பில் க்ரியேட் பண்ணி போட்டுரும். அந்த குரூப் வந்து ப்ரைமரி குரூப். அதுக்கப்புறம் இன்னொரு குரூப்லேயே நம்ம வந்து டிஃபால்ட்டாக அதை ஆட் பண்ணும். அது வந்து செகண்டரி குரூப்பாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா யூசர் டிஸ்கிரிப்ஷன். ஸோ யூசர் டிஸ்கிரிப்ஷன் அப்படிங்கும்போது பர்டிகுலர் யூசரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனுமே இது டீட்டெயில்டாக இருக்குதா யூசர் டிஸ்கிரிப்ஷன். அடுத்தது யூசர்ஸ் ஹோம் டைரக்ட்ரி. ஸோ நம்மளுடைய யூசர் க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதோட ஹோம் டைரக்ட்ரி எது அது. ஸோ இங்கே பொறுத்த வரைக்கும் அது வந்து /root அப்படிங்கிறது அதோட ஹோம் டைரக்ட்ரி. நெக்ஸ்ட்டு யூசரோட லாகின் ஷெல். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இனிஷியலாகவே நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணையில் உங்களுடைய செல் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் கொடுக்கல அப்படின்னா அது டிஃபால்ட் ஷெல் வேல்யூ தான் எடுத்துக்கும். ஸோ டிஃபால்ட் ஷெல் வேல்யூ அப்படிங்கும்போது /bin/bash. சப்போஸ் உங்களுக்கு ஷெல் பற்றி இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அவசியம் இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதை நீங்கள் எம்டியாக செட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா /etc/PASSWD ஃபுல் இன்ஃபர்மேஷன்.